யாராச்சும் இருக்கீங்களா? இங்க யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ சார், உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஊருக்குள்ள ஒரு வித்தியாசமான நோய் நடமாடிக்கிட்டு இருக்கு. மனுஷங்க எல்லாம் மாறிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? என்ன சொல்லுவீங்க, உண்மையாவா? நாம இங்க இருந்து முதல்ல தப்பிச்சாவணும், வாங்க என் கூட. என்ன சார் விளையாடுவீங்களா? திடீர்னு வந்து ஏதோ நோய் நடமாடுதுங்கீங்க, என் கூட வாங்குங்கீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எப்படி நான் வருவேன்னு நினைக்கீங்க? மேடம், என்ன மேடம் நீங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அங்க பாருங்க, அவங்க எல்லாம் கதவை உடைச்சிட்டு வராங்க. நான் உங்களை சாப்பிட போறேன். மாப்பிள, போய் உங்க ரெண்டு பேரை கண்டுபிடிச்சிருக்க. இவங்க ரெண்டு பேர்ல எலும்பு தோல்னா தேரும் போல. கொஞ்சம் சரக்கு இருக்க பீஸா பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதானே? டோப்பா மண்டைய பாரு, சரியான மாங்கொட்டையை சும்பி போட்ட மாதிரி இருக்கா. ஏல வந்த மண்டைய பாத்துறேன். யார பத்தில மாங்கொட்டையை சும்பி போட்ட மாதிரி இருக்கீங்க? சொன்ன கேளுங்க, சண்டை போடாதீங்க. அவங்க எல்லாம் பேயா மாறிட்டாங்க, வாங்க ஓடிரலாம். ஏல டோப்பா மண்ட கைய விடு. நான் இவனுக்கு இன்னைக்கு அந்த நாலு எலும்பு நல்லி எலும்பு பிரிச்சு போட விட மாட்டேன். இவன் என்ன சரியான பயணமொழியா இருக்கான். வாங்க வாங்க ஓடி வாங்க, நான் உங்களை காப்பாத்தேன். டேய், இவ்ளோ நேரம் பேசி அவங்கள கோட்ட விட்டுட்டியல, வா துரத்து. கவலைப்படாத மச்சான், ரொம்ப தூரம் பேச மாட்டாங்க, வா வா. நான் அந்த கண்ணாடி போட்டு டோப்பா மண்டியை விட மாட்டேன், அவர் ரொம்ப தான் பேசிட்டா. வா, அவங்கள இன்னைக்கு லஞ்சுக்கு சாப்பிடணும். இது என்ன ஊர்ல ஒருத்தரையும் காணும்? அதான் சொன்னேங்க, ஊர்ல எல்லாரும் மாறிட்டாங்கன்னு. அது எப்படி திடீர்னு எல்லாத்துக்கும் இப்படி ஆகும் தெரியல. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். எங்க இருக்கீங்க? சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாம பின்னாடி வாங்க, கொஞ்ச நேரம் இங்க ஒளிஞ்சிருப்போம். ஏல இந்த பக்கம் தான ரெண்டும் வந்துச்சு, ஆளை காணோம். எஸ்கேப் ஆயிட்டுங்களோ? அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல. மடப்பையல, நான் தான் ரெண்டு காலை வச்சிட்டு நடந்து வர லேட் ஆகுது. நீ பறந்து தான வர, சீக்கிரம் வந்து பிடிச்சிருக்கலாம்ல. சாரில, நான் மறந்தே போயிட்டேன். நானும் கால் இருக்குங்க ஞாபகத்துல மெதுவா வந்துட்டேன் பாத்துக்கோ. ஒன்னெல்லாம் வச்சி ஒண்ணு செய்ய முடியாது. அந்த டோப்பா மண்டை எஸ்கேப் ஆயிட்ட. அந்த டோப்பா மண்டை பேசின பேசுக்கு அவளை இன்னைக்கு முடிச்சிரலாம்னு நினைச்சேன். கவலைப்படாதீங்க, மாட்டுவா அவ இன்னைக்காது. எனக்கு வருது கோவத்துக்கு. தயவு செஞ்சு இப்பெல்லாம் கோவப்படாதீங்க. அவங்க எல்லாம் நம்மளை விட பலசாலியா இருக்காங்க, நம்மளால போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. நீ என்ன சரியான லூசு பையலா இருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன ஏன் வெளியில விட்டு நான் போறேன், நீ உன் வழிய பார்த்து போ. இதுக்கப்புறம் எனக்கு தெரியும் எப்படி வைக்கணும்னு. ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ எனக்கும் உங்களை விட்ட வேற யாருமே தெரியல, உங்களுக்கும் என்ன விட்ட யாருமே இல்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேற யாராவது இப்படி இருக்காங்களான்னு கண்டுபிடிப்போம் மனுஷங்களா. அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியா பேசலாம். என்னமோ வந்து தொலை. ஒரு வழியா நைட்டு முடிஞ்சு காலையில ஆயிட்டு. ஆமா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப என்ன ஒருத்தரையும் காணும். ஆமா, இப்ப நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். இந்த மாதிரி மாறின மனுஷங்கள்லாம் இப்ப பகல்ல வெளியில வர மாட்டாங்க, அவங்க நைட்டு தான் வெளியில வருவாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? எத்தனை படம் பார்த்திருக்கோம், இது கூடயே தெரியாம இருக்கேன். சரிதான், வா வேற யாராவது நம்மள மாதிரி உயிரோட இருக்காங்களான்னு பாப்போம். தம்பி அழாதப்பா, விடிஞ்சிட்டு பாரு. உங்க வீட்டுக்கு நான் இதுக்கு அப்புறம் கூட்டி போறேன். அண்ணே, எங்க வீட்ல கொண்டு போய் விடுங்க, எனக்கு பயமா இருக்கு. எப்படி இந்த மனுஷங்க எல்லாம் மாறினாங்கன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. இந்த பையனை வீட்டுக்கு கூட்டி போனாலும் அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் மனுஷங்களா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. போவோம் வா. நான் இந்த பில்டிங் பின்னாடி பார்த்துட்டேன். இப்போ ஒரு பேயும் காணோம். நம்ம போய் பார்க்கலாம் ஒரு டைம். இப்படி இங்கே இருந்தா வேலைக்கு ஆகாது. உன் பேர் என்னதுமா தம்பி? என் பேரு ஜான் அண்ணே. நீ வீட்ல இருக்காம எதுக்கு வெளியில அலைஞ்சிக்கிட்டு இருந்த? என் ஃப்ரெண்டு தானே போன் போட்டு வா மச்சா கிரிக்கெட் விளாடலான்னு கூப்பிட்டான். நான் அதான் எங்க அம்மா அப்பாட்ட கூட சொல்லாம வந்தேன். வந்து பார்த்தா அவனே பேயா இருந்தான். அவன் என்ன சாப்பிட வந்தான். நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை நீங்க என்ன காப்பாத்தி இங்க கூட்டு வந்துட்டீங்க. ஏப்பா, இனிமேல் இந்த தப்ப பண்ணாத. என்னைக்கு அப்பா அம்மாட்ட சொல்லாம வெளியில வர கூடாது, கேட்டியா? ஓகே அண்ணே, இனிமேல் வரமாட்டேன். டேய் இங்க வா, இங்க வா, இங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாரு. இது என் ஃப்ரெண்ட் தான். டேய் டேய் ராகுலே. டேய் மச்சான், ராஜா நீயாடா? டேய் நான் தான்டா. நல்லா இருக்கியாடா? உனக்கு ஒண்ணும் இல்லையே? நம்ம மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? டேய் நம்ம ராஜேஷ் சுரேஷ் எல்லாம் பேய் ஆயிட்டாங்கடா. ஆனா நான் ரக்ஷிதா மட்டும் என்ன ஆனான்னு தெரியலடா. கவலைப்படாதடா, நம்ம சேர்ந்து இருப்போம், ஒண்ணாவே இருப்போம். இதுக்கப்புறம் ஒண்ணாவே நம்ம எல்லா இடத்துக்கும் போலாம். நம்ம எல்லாரையும் தேடி கண்டுபிடிப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம எப்படியாவது இந்த நோய்க்கு மருந்த கண்டுபிடிச்சு எல்லாரையும் மனுஷங்களா மாத்தணும். ஆமா, இவர் கலட்டிடுவாரு, பாத்துக்கிட்டே இருங்க எல்லாரும். சரிடா, அது இருக்கட்டும். இது யாரு அந்த ஃபிகர்? எப்படிடா உசார் பண்ண?
டேய் கொஞ்சம் மெதுவா பேசு. அது காதுல இதுல கேட்ற போது. அவ பார்க்கத்தான் பிகர் மாதிரி இருப்பா. வாயை திறந்தான் வையே. இப்ப மாறிச்சு அந்த பேய்களுக்கும் அவளுக்கும் ஒண்ணும் டிஃபரெண்ட் கிடையாது. டேய் ஐயோ பத்தி உனக்கு தெரியும்ல. நான் இதுல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்னு. நீ தூரத்தள்ளு. இனிமேல் அந்த பிள்ளைய நான் டீல் பண்ணிக்கிடுவேன். நீ அவட்ட செருப்படி பட்டதம்ல திருந்துவ. சரி அது இருக்கட்டும். இந்த பையன் எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான்? யாருல இவன்? தெரியல மச்சான் எனக்கு. நானே பயந்து பயந்து வந்துகிட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா இந்த பையன் 4-5 குட்டி பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தான். நான் தான் இவனை காப்பாத்தி நம்ம பில்டிங் பின்னாடி உட்கார வச்சிருக்கேன். தம்பி இங்க பாரு அழாதமா. நான் எங்க வீட்டுக்கு போகணும். டேய் இப்போ நம்ம போறதுல இந்த பையனையும் கூட்டி போனா நல்லா இருக்காது. நம்ம 3 பேரும் முதல்ல போய் என் ஃப்ரெண்டுங்க இருக்காங்களான்னு பாப்போம். அதுக்கப்புறம் உங்க சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களான்னு பாப்போம். அதுக்கப்புறம் இந்த பையனை கூட்டி போய் அவன் வீட்ல விடுவோம். ஆமாடா செமையான பிளானா இருக்கு. மொஹர மாதிரி இருக்கு. சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கானா? அவனை இங்கேயே விட்டுட்டு போய் உன் ஃப்ரெண்ட் இருக்காவளான்னு பாப்பாவனா? அதுக்கப்புறம் என் சொந்தக்காரங்க யாரும் இருக்கான்னு பாப்பாவனா? அதுக்கப்புறம் இந்த பையனை கொண்டு போய் விடுவாங்களா? முதல்ல இந்த பையனை கூட்டி போய் அவ வீட்ல விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்க போவோம். சின்ன பையனை இப்படிலாம் தனியா ஒத்தையில விட்டுட்டு போக முடியாது. டேய் இவ எங்க உள்ளவடா இந்த கிளி கிளிக்கா? ஆனா இவ தான் என்னோட டைப் தெரியுமா? ஆமா நீ எந்த பிள்ளையாவது பார்த்து உன் டைப் இல்லன்னு சொல்லிருக்கியா? எல்லாம் உன் டைப்னு தான் சொல்லுவ. சரிமா சரி உனக்கு என்னமா? சரி அப்ப முதல்ல இந்த பையனை வீட்ல விடணும்கானே. சரி வா போவோம். எந்திமா எந்தி அழாதனே. நான் கொண்டு போய் உங்க அம்மா பட்ட விடுங்க வா. தேங்க்ஸ் அக்கா. ச்சே எவ்வளவு நல்லவளா இருக்கா. ஏல நீ இந்த மூட்டை பிச்சியை கூட்டிட்டு போ. நான் அவ கூட வரேன். மிஸ் நில்லுங்க. நான் உங்க கூட வரேன். அண்ணன் கூட வரணுமா? பயப்படாத வா. சரினே. மிஸ் பைய போங்க. என் கையை வேணா பிடிச்சுக்கோங்க பயமா இருந்தா. ஒரு ஆணியும் தேவையில்ல. நீ என் கூட வா. அப்புறம் உன்னையும் தொலைச்சிட்டு என்னால தேடிக்கிட்டு இருக்க முடியாது. நான் அவளை கூட்டி போலான்னு பார்த்தா அவ என்னைய கூட்டி போறா. மிஸ் உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு போங்கனே. ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்ல. நான் வேணா உங்களை டார்லிங்னு கூப்பிடட்டுமா? வழக்கு மாற என் கையில எடுக்கட்டுமா? முதல்ல கூப்பிட்டியால மிஸ்னு. அந்த மாதிரி என்ன மிஸ்னே கூப்பிடுதே நீ. இந்த பிள்ளை என்ன ஆவுனா இப்படி